வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மீந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் இது கூட குழம்பு வச்சுனாலும் சாப்பிடலாம். ஆனால் நம்ம இதில் வந்து குழம்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இது அப்படியே சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்றப்போ இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். இதில் வந்து நம்ம நடுவில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாயை நம்ம நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளியை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதில் நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தோடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ அதில் உப்பு சேர்த்துடணும் அப்படின்னா இதில் வந்து வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளியும் ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம சால்னா மாதிரி சேர்க்க போகிறதுனால அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் முட்டை சேர்க்காமல் விட்டலாம். வெஜிடேரியனாக நீங்கள் முட்டை சேர்க்காமல் நீங்கள் டேரெக்டாக கிரேவி சேர்த்துடலாம். வெஜிடேரியன் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மஷ்ரூம் கிரேவி எல்லாம் வெஜிடபிள் சால்னா எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொத்து முட்டைலாம் செய்வோம்ல அந்த மாதிரி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அடி பிடிச்சிட்டே தான் இருக்கும். அதனால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கோம்னா அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக முட்டை வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த முட்டையும் குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப் சால்னா சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் சால்னா, இல்லை மட்டன் சால்னா, இல்லை மஷ்ரூம் சால்னா, இல்லைன்னா வெஜிடபிள் கிரேவி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சால்னா சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நம்ம மீந்து இருக்கிற சப்பாத்தினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஃப்ரெஷ்ஷானாலும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டலாம். அப்போ தான் அது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை, லேசாக தெளித்து விட்டால் போதும். தெளித்து விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த சப்பாத்தி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். அதெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். சப்பாத்தி நம்ம எவ்வளோ சின்னதாக பிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக பிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 5 சப்பாத்தி சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இந்த சப்பாத்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஆறிட்டு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகியிருக்கும் சப்பாத்தியோட. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுவே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.